இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு செல்வதற்கு விசா எடுக்க வேண்டும். இந்தியாவிற்கான விசா அனுமதி கோரப்பட்டிருந்த வேளையில் இவருடைய விசா இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது, இனியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு ஒரு சொந்தக்காரர்களை பார்க்கறதுக்கோ அல்லது இந்தியாவுக்குள்ள வேறு ஏதாவது சுற்றுலாவுக்கு அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்கு கோயிலுக்கோ அல்லது எதுக்காக இருந்தாலும் விசா வழங்கப்பட மாட்டாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தொடரில் பங்களாதேஷ் அணி வெளியேற வாய்ப்புகள் இருக்கு. சில வேளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை அதில் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டதோ, கொஞ்சம். பிப்ரவரி 7ஆம் தேதி ஆரம்பிக்க போற உலகக்கிண்ணம் இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. இந்த நாட்களுக்குள்ள பல சர்ச்சைகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த உலக கிண்ணத்தோட. அதுவும் இந்தியாவோட ஒத்து போற பல, அதாவது இந்தியாவோடு எதிரான பல விஷயங்கள் இப்பொழுது கிளம்ப ஆரம்பித்திருக்கு. இந்திய அணிக்கு எதிரானதல்ல, உண்மையில் இந்திய நாட்டுக்கு எதிரான இந்தியாவிற்குள் செல்ல முடியாது என்கின்ற பிரச்சனை பாரிய பிரச்சனை இருக்கு. ஒன்று பங்களாதேஷ், ஏற்கனவே நாங்கள் அதை பேசி வர ஒரு விஷயம். நேற்று இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அமெரிக்க வீரர்னு கூட சொல்லலாம். அமெரிக்க அணியில் இருக்க ஒரு வீரர், அவருக்கு விசாவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க இந்தியாக்குள்ள வந்து விளையாடுறதுக்கு அந்த அமெரிக்க அணியோட உலக கிண்ணத்துல. என்ன அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்படுற விஷயம் சொன்னா, அவர் பாகிஸ்தான்ல பிறந்திருக்காரு. அலி கான் இவர் அமெரிக்காவை இப்பொழுது அங்கே சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்கே விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு வீரர். இவர் 90ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் பிறந்திருக்கின்றார். இந்த ஒரு காரணத்திற்காக இவரின் விசா நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதை அந்த வீரர் தான் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்கா அணி சந்துரு இப்பொழுது இலங்கையில் நிற்கின்றது. இலங்கையில் பயிற்சிக்காக இலங்கையில் வந்து அவர்கள் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இவ்வாறான சில அணிகள் இலங்கைக்கு முன்னதாகவே வந்து சில வீரர்கள் தனித்தனியாக வந்து கூட பயிற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள், அவதானித்திருக்கின்றேன். எனவே அவ்வாறு அமெரிக்கா அணி இங்கே வந்து இப்பொழுது பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு செல்வதற்கு விசா எடுக்க வேண்டும். இந்தியாவிற்கான விசா அனுமதி கோரப்பட்டிருந்த வேளையில் இவருடைய விசா இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது, இனியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய விசா அந்த நடைமுறை அப்படின்றது பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்படாது. ஆனா இந்திய தூதரகம் பாகிஸ்தான்ல இருக்கு, கராச்சியில இருக்கு. ஆனாலும் அவங்க பிசினஸ், அதாவது வியாபார ரீதியா, மருத்துவ ரீதியா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க விசா கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை கராச்சிக்கு போன நேரத்தில் இது சம்பந்தமா அறிய கிடைச்சது எனக்கு. அதே போல அங்க இருக்கிற மக்கள் இந்தியாவுக்கு ஒரு சொந்தக்காரர்களை பார்க்கறதுக்கோ அல்லது இந்தியாவுக்குள்ள வேறு ஏதாவது சுற்றுலாவுக்கு அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்கு கோயிலுக்கோ அல்லது எதுக்காக இருந்தாலும் விசா வழங்கப்பட மாட்டாது. அது இப்ப இருக்கிற நடைமுறை. பொதுவா இலங்கையர்களாக இருக்கட்டும், வேறு நாட்டவர்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு சென்று அண்மை காலத்துக்குள் இந்தியாவுக்கு செல்வதாக இருந்தாலுமே அவர்களுக்கு நேர்முக தேர்வு, எதற்காக சென்றீர்கள் பாரிய விளக்கங்கள் சொல்லப்படும். ஏர்போர்ட்டில் பல சோதனைகள் நடத்தப்படும். இது பல விஷயங்கள். இந்தியாவுடைய ஒரு விசாவுடைய நடைமுறை, அந்த நடைமுறை இவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு அணியாக போகின்ற போது, ஒரு உலக கிண்ணத்திற்காக போகின்ற போது, இது ஒரு சர்வதேச விளையாட்டு நிகழ்வு. எனவே இவ்வாறான விஷயங்களில் இலகுபடுத்தல்கள் அல்லது கொஞ்சம் விட்டு கொடுப்புகள் சில வேளையில இந்த வீரர் அப்படின்னு தெரியாம அது அந்த விசா நடைமுறைக்குள்ள போயிருக்கலாம். இவர் சாதாரணமா அதை கேட்டிருக்கலாம். இனியும் சில வேளையில இப்படித்தான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கிடைக்க வாய்ப்புகள். அதே மாதிரி நீங்கள் சொன்னது போன்ற என்னுடைய நண்பர் அவர் வேலை நிமித்தம் அவர் ஒரு பெரிய உயரிய சர்வதேச மட்ட நிறுவனம் ஒன்றில் வேலை செய்தவர், என்ஜிஓன்னு சொல்லுவோமே, அப்படி ஒரு என்ஜிஓ. எனவே அவர் பாகிஸ்தானுக்கு ஒரு தடவை வேலை நிமித்தம் சென்றெல்லாம் வந்திருக்கின்றார். அது போய் இப்போ நினைக்கிறேன் ஒரு 15 வருடங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுதும் இந்தியா விசாவுக்கு செல்கின்ற வேளையில் அவர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு எதற்காக சென்றீர்கள் என்ற விபரம் அவர் இந்தியாவுக்கு பல தடவை அதுக்கு பின்னர் போய் வந்தார். ஆனால் இன்று வரை அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனா நான் எனக்கு நடந்த அனுபவம் அப்படின்னு சொன்னா, நான் பாகிஸ்தான் போனது அடுத்த கிழமை நான் இந்தியா போனேன். எந்த ஒரு கேள்வியும் என்கிட்ட கேட்கல. ஆனா சில நேரங்கள் இந்த இமிகிரேஷன்ல கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, வந்து பாஸ்போர்ட் பார்ப்பாங்க, இந்த மாதிரி நடக்கும். ஆனா என்கிட்ட ஒரு நாள் கூட கேட்டதுல ஏன் பாகிஸ்தான் போனீங்கன்னு சொல்லி கேட்கல இது வரைக்கும். எந்த இமிகிரேஷன் அதுக்கு பிறகு சென்னைக்கு 2 தடவை 3 தடவை போயிருக்கேன், திருச்சி போயிருக்கேன், மதுரை போயிருக்கேன், மும்பை, டெல்லி. உங்களை கொஞ்சம் அறிஞ்சிருக்காங்க தானே, அதனாலயா இருந்தாலும் அந்த ஒரு நடைமுறை இருக்கு. ஆனா கேட்கல இது அப்படித்தான் இருக்கு. ஆனா விசா நடைமுறையில பெரிய ஒரு கட்டுப்பாடு இருக்கு. பங்களாதேஷ் விடாப்பிடியாக நிற்கின்றது. அதாவது நேற்றைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம், நேற்று முன்தினம் சர்வதேச கிரிக்கெட் பேரவை சொன்னது, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு விளையாடுவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே சிறப்பாக இருக்கின்றன, எந்த சிக்கல்களும் இல்லை, நீங்கள் வந்து விளையாடுங்கள் என்று கடிதம் மூலமாக அறிவித்தார்கள். அதன் பின்னர் நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக
பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தலைவருக்கும் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அல்லது கூட்டம் அல்லது இதை முடித்து வைப்போம் என்று பேசப்பட்ட வேளையில் அவர்கள் விடாப்பிடியாக இருக்கின்றார்கள். பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது, நாங்கள் எந்த காரணம் கொண்டும் வரமாட்டோம் என்று. அதே போன்று பங்களாதேஷ் அரசாங்கமும் பங்களாதேஷ் அணியை இந்தியாவுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவிப்பு. அதுதான் அங்க இருக்க பெரிய பிரச்சனை. இப்ப கிரிக்கெட் அணியாக விளையாட போறோம்னு சொன்னாலும் கூட பங்களாதேஷ் அரசாங்கம் அங்க ப்ரெஷர் பண்ணுது, நீங்க போகக்கூடாது, அங்க போகாதீங்க, பாதுகாப்பு உங்களுக்கு இல்லை, நாங்க எந்த வகையிலையும் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று வரைக்கும் பங்களாதேஷ் இல்ல ஏதாவது கவனம் எடுங்க, பிசிசிக்கும் கேட்டிருக்காங்க, ஐசிசிக்கும் கேட்டிருக்காங்க. ஐசிசி சொல்லிச்சு ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணியாச்சு எல்லாமே. பிசிசி சொல்றாங்க இங்க எந்த பாதுகாப்பு பிரச்சனைகளும் இல்லை, அவங்களுக்கான வணிகளுக்கான பாதுகாப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அந்த பாதுகாப்பு வேணும்னு சொல்ற அந்த வீரரை நிறுத்திட்டு அணியா வாங்க, பங்களாதேஷ் அணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த தொடர்ல பங்களாதேஷ் அணி வெளியேற வாய்ப்புகள் இருக்கு. பங்களாதேஷ் வராவிட்டால் முதல் சுற்றின் போட்டிகள் யாவுமே இந்தியாவில். எனவே முதல் சுற்றில் கிடைக்க போகின்ற புள்ளிகள் எதுவும் பங்களாதேஷுக்கு கிடைக்காது. எனவே அதன் காரணமாக அவர்கள் இரண்டாவது சுற்று வாய்ப்பினை இழப்பார்கள். எனவே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை தான் ஆரம்பத்தில் ஐபிஎல்லில் விளையாடுகின்ற முஸ்தபிசுர் ரஹ்மானை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து நீக்குங்கள் என்ற ஒரு அறிவித்தலை கொடுத்து நீக்கப்பட்டது. சிலவேளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை அதில் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டதோ, கொஞ்சம் உலக கிண்ணம் ஐபிஎல் நடைபெறும், எனவே உலக கிண்ணம் வரையில் கொஞ்சம் அதை அப்படியே விட்டு அதுக்கு பிறகு இதை செய்திருக்கலாமோ, அல்லது இது ஏதாவது உள் அரசியல் வேலைகள் அல்லது பங்களாதேஷை ஏதோ ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை செய்கின்றதோ, இப்படி ஒரு இதுவும் இருக்கின்றது. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதால பங்களாதேஷ் அணிக்கு அடுத்து என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட சொல்ல போனா பங்களாதேஷ் அணி உறுதியா இருக்காங்க, நாங்க வரமாட்டோம். அப்படி பார்க்க போனா வராவிட்டால் இதுதான் நிலைமை. உலக கிண்ணத்துல இருந்து பங்களாதேஷ் அணி வெளியேற வாய்ப்புகள் இருக்கு. இலங்கையில் நடக்கிற போட்டிகள்ல வந்து அவங்க விளையாடலாம். ஆனா இந்த போட்டிகள் இல்லை, இலங்கையில போட்டிகள் அவர்களுக்கு வேற. இரண்டாவது சுற்றுக்கு முதல் சுற்றுகள் யாவுமே இந்தியாவில். எனவே அந்த வாய்ப்புகள் இல்லை. இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படி முடிய போகின்றது என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்ததாக இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கான போட்டி, இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி இன்று நடைபெற போகின்றது. முதலாவது போட்டி மிகுந்த விறுவிறுப்பாக நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், இந்தியா போராடி வெற்றி பெற்றது. எனவே 1-0 என்று முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இந்தியாவில் வாஷிங்டன் சுந்தர் இல்லை இன்றைய போட்டியில். அவர் உபாதை காரணமாக வெளியேறி இருக்கின்றார். பிஷோனியை அணிக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அக்ஷர் பட்டேல் இல்லாமல் அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர் விளையாடுவாரா இல்லையா, நிதிஷ்குமார் ரெட்டி அணிக்குள் கொண்டு வர போகின்றார்களா என்ற பேச்சுக்கள் இருக்கின்றன. முக்கியமான முன்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் யாவருமே இன்றைய தினம் விளையாட போகிறார்கள். இன்று சந்திரோட சின்ன ஸ்பெஷல் இருக்கும் என்னன்னா, இந்த ரேட்டிங்ஸ் இருக்குதானே, இதில் முதல் 3 இடத்தில் இருக்கின்ற வீரர்களும் இன்னும் விளையாடுகின்றார்கள். ரோஹித் சர்மா, விராட் கோலி, டெரில் மிச்சல். ஓகே, அநேகமாக எனக்கு தெரிந்து கடந்த போட்டியில் 93 அடித்ததன் காரணமாக விராட் கோலி ரோஹித் சர்மாவை முந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் அடுத்த தரப்படுத்தல்கள் வெளியிடப்படவில்லை. சில வேளைகளில் இன்று அவர் ஓட்டங்களை குறைய பெற்று விட்டாராக இருந்தால் கோலி சில வேளைகளில் மாறலாம். ரோஹித் சர்மா 781 புள்ளிகள், விராட் கோலி 773 புள்ளிகள், டெரில் மிச்சல் 766 புள்ளிகள். இப்ப நான் நினைக்கிறேன் விராட் கோலி அந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட வந்துருவாரு. முதலாதிரத்துக்கான வந்துட்டார். ஆனால் அடுத்த போட்டிகள் இரண்டையும் அவர் சரியாக குறைக்காமல் சரியாக பெற்றுக்கொண்டார். முதல் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. 93 ஓட்டங்கள் முதல் போட்டியிலும். அதே மாதிரி கடந்த போட்டியில் 50+ அதாவது 5 தொடர்ச்சியான 50 பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இருந்தது. இப்படி 5 தடவைகள் பெற்றிருக்கிறார் விராட் கோலி. யாருமே பெற்றதில்லை இப்படி 5 தடவை தொடர்ச்சியா. அதாவது ஒரு தொடர்ச்சியா 5 போட்டிகள்ல 50 இதே போல 5 தடவை. அப்ப ஆனா ஜாவித் மியாண்டாட் 9 தடவைகள் பெற்றிருக்கிறார். அதான் இதுவரையில் சாதனை. 50+ ஸ்கோர் கூடுதலாக பெற்றது 9 தடவைகள் ஜாவித் மியாண்டாட்டோடு தான். அது ஒரு தடவை தான். இன்றும் ஒரு 50 அடிப்பாராக இருந்தால் இது 6வது தடவையாக மாறும். விராட் கோலி முதல் தடவையாக 6 தடவைகள் 50 ஓட்டங்களை பெற்றவர் என்ற சாதனைக்குள் வருவார். தரப்படுத்தல்கள் அவர் பக்கம். இது தொடர் ஒட்டுமொத்தமாகவே சந்திரு இந்த சாதனை ரோஹித் சர்மாவை கொண்டாடுகின்ற, அவர்களை ரசிக்கின்ற ஒரு விதமாகத்தான் இருக்கின்றது. கடந்த போட்டியிலும் அந்த போட்டி நடைபெற்ற மைதானத்தில் அவர்களுக்கு 2 பேருக்கும் பெரியதொரு கௌரவம் வழங்கப்பட்டது. இப்படி சுவாரஸ்யமான விஷயங்களும் இவர்களை பார்த்து ரசிக்கின்ற விடயங்களும் தான் நடைபெறுகிறது. இந்த மாதிரி ஒரு சாதனையை முறியடிக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த கிரிக்கெட் உலகத்துல கஷ்டம். அதெல்லாம் கடந்த போட்டியில் சர்வதேச போட்டிகளில் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவர்களில் 2வது இடத்துக்கு முன்னோக்கி வந்துட்டார் கோலி. சங்ககாரவை முந்திவிட்டார். சச்சின், சங்ககார, கோலி என்று இருந்தது. இப்பொழுது சச்சின், விராட் கோலி, சங்ககார 28,000 ஓட்டங்களை தாண்டி இருக்கின்றார்.
இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கருத்துக்கள் வெளியிடுறீங்க? இந்த அதாவது பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்குள்ள வர மறுக்கிறது தொடர்பாக என்ன நீங்க ஒரு மாற்று வழி சொல்றாருன்னா என்ன சொல்றீங்க? அதேதான். அதே போன்று பாகிஸ்தான் வீரர் அல்லது பாகிஸ்தானை சேர்ந்த அமெரிக்க வீரர் ஒருவருக்கு விசா மறுக்கப்பட்டிருக்கிறது. எங்களையும் தாண்டி இப்ப நீங்கள் இந்தியாவில் இருந்து பார்க்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். எனவே நீங்களும் கூட இந்த நடைமுறைகள் தொடர்பில் என்ன விடயங்கள் இருக்கின்றன என்பதை எங்களுக்கு மேலும் தெளிவுபடுத்தலாம். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.